ஸோ வணக்கம் மகளே. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்க என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ஓலா S1 Pro Gen 3 மாடலு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இவ்வளோ சிசி, இவ்வளோ பவர், இவ்வளோ மோட்ரு அதெல்லாம் சொல்ல வரல. பட் இருந்தாலும் அதெல்லாம் டிஸ்பிளேஸில் வரும். இந்த மாடலில் என்னென்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ. அண்ட் as well as இதோட ஃபுல் ரைடிங் வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லேட்டஸ்ட்டாக கொடுத்துருந்த என்ன விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை நான் பண்ணி மேலே ரைடிங் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயினாக இப்போ வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, போர்டு இது எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் இன்டெகிரேட்டட் பேட்டரி, மோட்டர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஒன்றா இன்டெகிரேட் பண்ணி ஒரே இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஒரே சிப்பில் வந்து உங்களுக்கு கேமரா எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி மோட்டரோடைய MCU வந்து கொடுத்துருக்காங்க. ECUன்றது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட், MCUன்றது மோட்டர் கண்ட்ரோல் யூனிட். ஸோ மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுற யூனிட் வந்து இங்கே இருக்கிற மோட்டரோடைய சேர்த்து இன்டெகிரேட்டட் போர்டாக வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்டு. ஸோ டிஸ்பிளே போர்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க போர்டு வந்து சேம் சிங்கிள் போர்டா இதோட டேரெக்டாக கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அடிஷனலாக கீழே கொடுத்ததுனால இதுக்குமே வந்து இன்னும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், இந்த லேக் ஆகுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில டைம் இஃப் இன் கேஸ் நம்ம ரொம்ப வெயிலில் போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த டைமில் இஃப் இன் கேஸ் நான் தீம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம டார்க் மோடு, லைட் மோட்லாம் இருக்கு, அந்த இதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக டிலே இருக்கு. ஸோ பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம ஈவன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நம்ம தீம்ஸ் அப்ளை பண்ணுறோம்னா அது லோட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லோடிங், மேபி ஒரு லோடிங் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ல அதனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் யோசிக்கத்தான். ஸோ இங்கேயுமே வந்து இன்டெகிரேட்டட் டிஸ்பிளே, இன்டெகிரேட்டட் யூனிட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து ரிலேபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இவங்க இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. ஸோ சேஃப்டின்னு சொல்லும் போது ஆக்சுவலாக வந்து சிங்கிள் சேனல் ABS இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் சிங்கிள் சேனல் ABS வந்து நமக்கு தெரியல. ஆக்சுவலாக சிங்கிள் அந்த ABSக்கான அந்த ரிங் இது தெரியல. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிரேக்கிங்க்குமே அந்த மாதிரி இல்லை, மேபி இருக்கலாம். ஆனால் பிரேக் பிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாலிடாக இருக்கு. ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் ஜென் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் நம்ம எங்கே பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். வயர் பை பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த வயர் பை பிரேக்கிங்கில் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுது. ஆன் பண்ணனா ஒரு ஜஸ்ட் ஒரு ABS மாதிரி இப்படி டக்கு 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 டக்குன்னு பிடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது வந்து ஃபீல் தருது. ஸோ அதைத்தான் வந்து ABS சொன்னாங்களா அப்படின்றதும் எனக்கு கிளியர் ஐடியா இல்லை. மேபி வேணா அடிச்சு உடச்சு மோட்டர் வச்சு யாராவது செக் பண்ணி பார்த்தாங்கன்னா, செக் பண்ணி சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த மெயின் டாபிக் வந்து மெயினாக இவங்க வந்து R&D பண்ணி கொண்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயர் பை பிரேக், வயர் பை த்ராட்டில் தெரியும். ஸோ த்ராட்டில் வந்து வயரில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஒரு சிப் இருக்கும், அதுலேருந்து ஆக்சலரேஷன்ஸ் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது மோட்டர் கண்ட்ரோல் போகும், அதுலேருந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது தெரியும். ஸோ அதில் தான் ரைடிங் மோட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. பட் வயர் பை பிரேக்ன்றது கம்ப்ளீட்டாக நியூ கான்செப்ட். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கீழே வந்து ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். ஸோ பிரேக் பிடிக்கும் போது பிரேக் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் அதுக்கு இந்த பிரேக் பை ஒயருக்கான ஒரு மேபி ஒரு சிப்போ ஏதோ வச்சு கண்ட்ரோல் பண்ணி, யூனிட் கண்ட்ரோல் பண்ணி ரீஜென் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் பை ஒயர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து இங்கே கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். அதோட சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹைன்றது எனக்கு தெரிஞ்சு 15% அண்ட் மீடியம்ன்றது 10%, லோன்றது 5%. அண்ட் ஈவன் நம்ம ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணனா அது ஒரு ஸ்மூத்தான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதுல இருந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை இங்கே டிஸ்பிளேல இருந்து பார்க்கலாம். இங்கே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் மோட்ஸ்ல இருக்கும். ஸோ ரைடிங் மோட்ஸ்ல பிரேக் பை ஒயர் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம லோ, மீடியம், ஹைன்னு இருக்கும். ஸோ பேசிக்காக ஹை வந்து செட் பண்ணி ஓட்டலாம், பட் ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டாம் அப்படின்றது ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈவன் நம்ம கொடுத்து ஓட்டி பார்த்துக்கலாம். ஸோ கொடுக்கும்போது 15% 15% ஆஃப் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிறது இங்கே பார்க்க முடியுது. ஸோ 45 இருக்கா. ஸோ இஃப் இன் கேஸ் மீடியம் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 35 இருக்கும். ஸோ 35 வருது. அடுத்து லோ சேஞ்ச் பண்ண அப்படின்னா 30. இந்த நம்ம எவ்வளோ இன்டென்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயுமே வந்து ரேஞ்ச் சேஞ்ச் ஆகுறது நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ ஹை அண்ட் ஆஸ் வெல் அஸ் அட்வான்ஸ் ரீஜன் இருக்கு இல்லையா. ஸோ அட்வான்ஸ் ரீஜனும் நம்ம வந்து இஃப் இன் கேஸ் ஹை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரைடிங் மோட்ஸில் இப்போ ஆக்சுவலாக இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸான என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தியாவின்றது தான். ஸோ ஆக்சுவலாக இது என்னவெல் பண்ணிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கஸ்டம்ஸ்ன்னு கொடுக்குறோம். கஸ்டம்ஸ் கொடுக்கும்போது இங்கே டாப் ஸ்பீட் எவ்வளோ. ஸோ நான் 40 வரைக்கும் வைக்கலாம்.
தான் 40 ஆர் 125. ஸோ இந்த மாதிரி நமக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த டாப் ஸ்பீட் வந்து நம்மளால கொடுக்க முடியுது. ஆக்சுவலி 125ன்றது என்னால் டாப் ஸ்பீட் போக முடியல, பட் நான் வந்து 110 வரைக்கும் நான் போனேன். ஏன்னா அதுவே வந்து கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த வண்டிக்கு 125ல நான் இன்னும் ஃபுல்லாக ஜாக்கெட் கீட் போட்டு போனோம். ஸோ அது இது ஒன்று. அதே மாதிரி ரீஜன் பிரேக்கிங் எப்படி வேணும், ஸோ லோ வேணுமா, டிஃபால்ட்டு அண்ட் த்ராட்டில் சென்சிட்டிவ், இது வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம முறுக்கு இல்லையா த்ராட்டில், இந்த டார்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான சென்சிட்டிவிட்டிஸ்லாம் இங்கே வந்து நல்லா இருந்தது. இது எல்லாமே சீரியஸாகவே நல்லாவே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மேலே ரைடிங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் பவர், ஸோ மேக்ஸிமம் பவர் எவ்வளோ வேணும், 30 வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம், 30% கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணி கொடுத்தோம்னா, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து யாருக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, மெயினாக வந்து வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, ஸோ இது ஓட்ட பயப்படுறாங்க அப்படின்றவங்களுக்காகவே இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ வரும் அப்படின்றது உள்பட காமிக்குது. ப்ளஸ் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணதை இங்கே போயிட்டு மோட்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன், நார்மல்ன்ற மோடு வந்துச்சு, நார்மல் மோடு வந்துச்சு. இதுலேயே திருப்பி நான் மோடு ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸு, ஹைப்பரு அண்ட் மை மோடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை மோடுன்னு வருதா. இந்த மை மோடுன்றது தான் வந்து ஆக்சுவலாக வந்து இதோட அந்த தியாவி டியூயர் செல்ஃப் இருக்கு இல்லையா, அதுக்கான மோடு. ஸோ இந்த மோடு நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி பார்க்கிங்கும் வந்து நம்ம என்னபிள் பண்ணால் தான் நமக்கு ஈஸி பார்க்கிங்கும் வரும். ஈஸி பார்க்கிங்ன்றது என்னன்னு நான் காட்டுறேன். ஸோ இது உண்மையாகவே செமையான ஆப்ஷன்ஸு. ஸோ இஃப் இன் கேஸ் நான் பார்க்கிங்கில் இது பண்ணோன்னா நம்ம மோட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இனிஷியல் லெவலில் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓட்ட ஓட்ட உங்களுக்கே வந்து பழகிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். ப்ளஸ் ஹில் ஹோல்டரு, இந்த டீடெயில்ஸு, ஸோ ஹில் ஹோல்டரு, அப்புறம் வந்து சொன்ன மாதிரி ஈவன் நம்ம தியாவி மோட வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் ஓகே, சாஃப்ட்வேர் லெவலில் நல்லா யோசிச்சு நல்லா ஆர்என்டி பண்ணியிருக்காங்கன்றது சொல்லலாம் இங்கே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ ஆக்சுவலாக இவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செயின் டிரைவ்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே செயின் டிரைவ். ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட் டிரைவ்ஸ் இருந்தது, இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே செயின் டிரைவ். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துல கவர் பண்ண இந்த பிளாஸ்டிக் கூட இப்போ வந்து சாலிடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இப்போ ஆடுது, பட் அது வந்து அது குறை சொல்லலை நான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ், இதில் இருக்க திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதுக்குமே வந்து நல்ல சேஃப்டி தான். பின் பக்கமும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த பக்கமும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ செயின் டிரைவ்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். அது பேசிக்கலாக அது பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு மேட்டரே கிடையாது. நாய்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ அது நம்ம அது பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, ஈவியாக இருந்தாலும் சரி, என் காராக இருந்தாலுமே சரி, நாய்ஸ் வர தான் செய்யும். அது எதுவுமே சொல்ல முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த புல்லிங் பவர், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக கொடுத்தாலுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக கொடுக்கும்போது ஒரு லேக் இருக்கும். பட் இப்போ பார்க்கும்போது அந்த லேக் வந்து இல்லை. இனிஷியலாக எனக்கு ஒரு வாட்டி எடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது மட்டும் தான் இருந்துச்சு. அது கூட எப்படின்னா இப்படி கொடுத்து டக்குன்னு விட்டுட்டேன், அந்த ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. அது இஷ்யூன்னு சொல்ல முடியாது, அது இனிஷியல் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொடுக்கும்போது எல்லாத்துலையும் நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எங்கேயுமே வந்து எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரல. அதாவது ப்ரீவியஸ் ஜென்ல இருந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இதில் இல்லை. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மெயினாக அப்பியரன்ஸில் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ சொன்ன மாதிரி தான். ஸோ இங்கே வந்து டியூவல் கலர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிம்ஸில் வந்து ரிம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிம் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் சீட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அமுக்குனா டுக் டுக் டொக்குன்னு கேட்கும். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் ஜென்ல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங்லேயே வந்து ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் நல்லா இருக்கு, ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ப்ரீவியஸ் ஜென்னுக்கும் இதுக்கும் இந்த அளவுக்கு நான் வெயிட் இல்லை, பட் ஒரு 80 கிலோ தான். 80 கிலோ வந்தாலும் ஓகே தான் இதுக்கு. அண்ட் தென் இந்த கிராப்ஸ் தான் பயங்கர சாலிடாக நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஃபுல் பாடியே வந்து ஈஸியாக நம்பி தூக்குற மாதிரி. ஸோ ஈவன் ஊக்கு போட்டு தூக்குனா கூட தூக்கலாம், அந்த அளவுக்கு சாலிடாக இருக்கு. அண்ட் பேட்டரி பேக்கப்ஸ் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இது போக என்னென்ன அடிஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்ல தான் நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக சொன்னது எல்லாமே நம்ம டேரெக்டாக ஓப்பனாக பார்க்குறது. அது போக இப்போ நம்ம ஆக்சுவலாக மொபைல் கனெக்ட் பண்ணோம், நமக்கு மொபைல் கனெக்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன், இங்கே வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குன்றத மேப் லொக்கேஷனே நம்ம காமிச்சிடும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஓலா மேப்ஸ்லேயும் டேரெக்டாக வந்துருச்சு. ஸோ அது ஒன்று. அண்ட் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் சிஸ்டம் அப்டேட் அபவுட் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆஸ் வெல் சொன்ன மாதிரி ஃபால் டிடெக்ஷன்ஸு
அப்புறம் இந்த பேட்டரி மோடு, வெக்கேஷன் மோடு, ஸோ ரைடிங் இது ஒன்று, ஸோ லைட்ஸ் வந்து சேஃப்டி லைட்ஸு, ஸோ அது இண்டிகேட்டர்ஸ், ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் இதுவுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டர்ன் பண்ணி போகிறோம், டக்குன்னு அதுவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் பேட்டரி கன்சூமபிள். சவுண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துக்கிறது இதுதான். ஸோ வைஃபை கனெக்ஷன்ஸு, ப்ளூடூத் கனெக்ஷன்ஸு அண்ட் டிஸ்பிளேஸ் போனீங்கன்னா நம்ம இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் இன்கேஸ் இப்போ நியூவாக வந்து பாரத் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு வந்து ஒரு இது மாதிரி காட்டும். ஸோ இந்த தீம் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. லோன் மோட். ஸோ சொன்ன மாதிரி ஈஸி பார்க்கிங் ஆனது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஸை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அது இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஏன்னா நான் ஸ்மார்ட் ஆப் எடுத்துகிட்டு. ஸோ அண்டு விஜெட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஜெட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் ஸ்கோர்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்குறது. ரோட் ட்ரிப்பு, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா ஸோ ரோட் ட்ரிப்ஸு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது. லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது அண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒன்று வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு பாருங்கள், யார் யார் கனெக்ட் ஆகுறீங்க, யாரெல்லாம் இருக்கீங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்கன்றது. ஸோ ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ், எஸ் வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கேயே வந்துடும். ஸோ பாரத் மோடுன்னு ப்ரீவியஸாக காமிச்சேன் இல்லையா, ஸோ அதுதான் பாரத் மோடு. ஸோ இந்த ஒரு கிராஃபிக்கலாக வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இதில் இப்போ அடிஷ்னலாக இருக்குது. மெகா ஃபோன், எஸ் ஃபோன்லேருந்தே டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸுமே இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ கொஞ்சம் பக்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஹவுஸில் இது. ஸோ இன்னொன்று SOS மோடு, எஸ் இதுவுமே ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் தான். ஆக்சிடென்டல் டிடெக்ஷன். ஸோ எங்கேயா விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு அது யூஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் மை ஸ்கூட்டர்ஸு, எஸ் இப்போ ஸ்கூட்டர் எங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஃப்ரீ ரோம் வியூ, எஸ் இப்போ நம்ம கரெக்டாக போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது லொக்கேஷன், ஓலா மேப்போட லொக்கேஷன்ஸே வந்து காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்ட்டி மோடு, கஸ்டமைஸ் மோடு, அந்த மோடு இந்த மோடு நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். பட் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு விட்டுறேன், நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து நம்ம சிவகாசியில் இருக்க ஓலா ஸ்கூட்டர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது, வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவென்ட் ரோஸ்டர்ஸும் வந்து வரப்போகுது. ஸோ இது போக இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ உள்ளே ஆட்டோமேட்டிக்காக மேப் இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இது எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறது, அது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும்ல. ஸோ அதுவுமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மோடில் கொடுக்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மோடுன்றது இனிஷியலாக நீங்கள் வாங்கும்போது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 years ஆர் 4 years இந்த மாதிரி கொடுத்துருக்கு. 3 years நினைக்கிறேன் ஆக்சுவலாக, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. 3 years வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மோடு மாதிரி. தட் மீன்ஸ் ஸோ நான் சப்ஸ்கிரிப்ஷன் 3 years வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ OSல நம்ம இருக்க மாதிரி தான். ஸோ இப்போ இன்கேஸ் ஐஃபோன் வாங்கினீங்கன்னா 7 years யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே அப்டேட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேனா மேபி MoveOS வந்து இந்த MoveOS 5 வந்து எப்படின்னா இப்போ Gen 2லையும் வந்து வந்திருக்கு. ஸோ பீட்டா வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு, அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா லைஃப் டைமுக்கு எனக்கு தெரிஞ்சு 9,000 rupees 8,000 rupees நீங்கள் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது பே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மேபி 3 years கழிச்சு உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீக்கு மேபி ஒரு சின்ன அப்கிரேட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதுக்குள்ள MoveOS 5, 6, 7, ஆமாம் 7, 8 கூட வந்துடலாம். ஒரு சின்ன மொபைலே நம்ம அப்கிரேட் பண்ணும்போது இங்கே சாஃப்ட்வேர்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய இது கிடையாது. அந்த டைமில் என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காதுன்றதை நம்ம அப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இன்னும் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி R&D பண்ணி இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வர நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இதுலேயும் ஒரு 5 colors நினைக்கிறேன், 4 to 5 colors அவைலபிள் இருக்கு. அண்ட் பேட்டரி பேக்லையுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 4 kW மட்டும் தான் இருந்தது. ஸோ ப்ரோ வெர்ஷன் போனீங்கனாலே 4 kW மட்டும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 kW வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கீ நோட் செக் பண்ணும்போது அங்கே இருந்தது. ஸோ அதுவுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 4 kW. ஸோ 240ன்றது ஐடியல் ரேஞ்சு. ஸோ 210ன்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுதான் காட்டுது. பட் நம்ம அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரெசென்ட்டாக நம்ம ஓலா சிவகாசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோ வெர்ஷனும் சரி எக்ஸ் வெர்ஷனும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து Gen 3 மாடல்ஸ் வந்து இப்போ வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்கேஸ் புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணுற ஏற்ற கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இஃப் இன்கேஸ் மோர் டீட்டெயில்ஸ்க்கு அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக அவங்களையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஜென் எடுக்கனாலும் இங்கே எல்லா மாடல்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. ரோஸ்டர்ஸ்க்கான புக்கிங்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதுவுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம PM மோட்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட் அண்ட் ரைட் சேஃப். ஸோ பை.